ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 1.10.4. திருவாய்மொழி 1.10.4. நஞ்சியாரின் சிறப்பம்சங்கள். 4வது பாசுரத்தில் ஆழ்வார் தம்முடைய தாழ்வு மனப்பான்மையை எண்ணி கருணையுடன் தனது இதயத்திற்கு அறிவுறுத்துகிறார். எம்பெருமானை பிரிந்து உங்களை தாங்க முடியாவிட்டாலும் கூட அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று கருணையுடன் அறிவுறுத்துகிறார். தொடர்ந்து ஆழ்வார் தனது இதயம் தனது கட்டளைகளை பின்பற்றுவதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்து நீங்கள் அவரை இடைவிடாமல் அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள் என்று கூறுகிறார். 4வது பாசுரம். ஆழ்வார் தம் கட்டளைகளை பின்பற்றி எம்பெருமானை வழிபடுவதைக் கண்டு மனம் மகிழ்ந்தார். எனது தாழ்ந்த இயல்பை கூறி நான் அவரை விட்டு சென்றாலும் நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் என்று தனது இதயத்திற்கு அறிவுறுத்துகிறார். 4வது பாசுரத்தில் ஆழ்வார் தம்முடைய தாழ்வு மனப்பான்மையை எண்ணி கருணையுடன் தனது இதயத்திற்கு அறிவுறுத்துகிறார். எம்பெருமானை பிரிந்து உங்களை தாங்க முடியாவிட்டாலும் கூட அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று கருணையுடன் அறிவுறுத்துகிறார். தொடர்ந்து ஆழ்வார் தனது இதயம் தனது கட்டளைகளை பின்பற்றுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்து நீங்கள் அவரை இடைவிடாமல் அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள் என்று கூறுகிறார். 4வது பாசுரம். ஆழ்வார் தம் கட்டளைகளை பின்பற்றி எம்பெருமானை வழிபடுவதைக் கண்டு மனம் மகிழ்ந்தார். எனது தாழ்ந்த இயல்பை கூறி நான் அவரை விட்டு சென்றாலும் நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் என்று தனது இதயத்திற்கு அறிவுறுத்துகிறார். பாசுரம். நெஞ்சமே நல்லாய் உன்னை பெற்றால் என் செய்வோம் இனி என்ன குறைவினம் இனி என்ன குறைவினம் மைந்தனை மலரான் மணவாளனை தொடர் கண்டாய் துஞ்சும் போதும் விடாது துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாய். நெஞ்சமே நல்லாய் உன்னை பெற்றால் என் செய்வோம் இனி என்ன குறைவினம் மைந்தனை மலரான் மணவாளனை தொடர் துஞ்சும் போதும் விடாது கண்டாய். எளிய மொழிபெயர்ப்பு. ஓ இதயமே, நீங்கள் செய்தது மிகவும் நல்லது. என்னிடம் நீ இருக்கும்போது என்னால் என்ன சாதிக்க முடியாது? நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களால் முடியாத ஏதும் உண்டா? இவ்வாறு நாம் முடிந்துவிட்டாலும் எம்பெருமானை பரிந்ததால் முடிவில்லாத இன்பமான ஸ்ரீ மகாலட்சுமியை நித்திய இளமையுடன் அனுபவிக்கும் அவருடன் நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறீர்கள். முடிந்தது என்பது ஆழ்வார் தன்னை தாழ்வாக கருதியதாலும் எம்பெருமானிடமிருந்து வெட்கப்படுவதாலும் பிரிந்து தவிப்பதை குறிக்கிறது. எளிய மொழிபெயர்ப்பு. ஓ இதயமே, நீங்கள் செய்தது மிகவும் நல்லது. என்னிடம் நீ இருக்கும்போது என்னால் என்ன சாதிக்க முடியாது? நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களால் முடியாதது ஏதும் உண்டா? இவ்வாறு நாம் முடிந்து விட்டாலும் எம்பெருமானை பரிந்ததால் முடிவில்லாத இன்பமான ஸ்ரீ மகாலட்சுமியை நித்திய இளமையுடன் அனுபவிக்கும் அவருடன் நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறீர்கள். முடிந்தது என்பது ஆழ்வார் தன்னை தாழ்வாக கருதியதாலும் எம்பெருமானிடமிருந்து வெட்கப்படுவதாலும் பிரிந்து தவிப்பதை குறிக்கிறது. நம்பிள்ளையின் வியாக்கியானம். துஞ்சும் போதும் விடாது தோடர் காண்டே. துஞ்சும் போதும் விடாது தோடர் காண்டே. இங்கே 2 ஸ்லோகங்கள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. ஸ்ரீ ராமாயணம் அயோத்தியா காண்டம் 31.5. நசசித்தா தவ்யாஹினா, உன்னை விட்டு பிரிந்த சித்தா. நசசித்தா மீன்ஸ் உன்னை விட்டு பிரிந்த சித்தா. மற்றும் ஆமாம் 27.17. யஸ்தவ்யா சஹா, நான் உன்னுடன் இருக்கும்போது அது சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்தால் அது நரகம். துஞ்சும் போதும் விடாது தோடர் காண்டே. இங்கே 2 ஸ்லோகங்கள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. ஸ்ரீ ராமாயணம் அயோத்தியா காண்டம் 31.5. நசசித்தா தவ்யா ஹினா, உன்னை விட்டு பிரிந்த சித்தா. மற்றும் ஆமாம் 27.5. யஸ்த்வயா சஹா, நான் உன்னுடன் இருக்கும்போது அது சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்தால் அது நரகம். வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். நெஞ்சமே நல்லை. பிரிவுடன் பணியை முடித்த பிள்ளைகளை பெற்றோர் அரவணைப்பது போல் ஆழ்வார் தம் உள்ளத்தை தழுவி மகிமைப்படுத்துகிறார். நெஞ்சமே நல்லை. பரிவுடன் பணியை முடித்த பிள்ளைகளை பெற்றோர் அரவணைப்பது போல ஆழ்வார் தம் உள்ளத்தை தழுவி மகிமைப்படுத்துகிறார். நெஞ்சமே நல்லை. அவன் இதயத்தை பாராட்டுவதில் மீண்டும் மீண்டும் ஏன் ஆழ்வார் பகவானுக்கு தூது அனுப்புவது போல திருவிருத்தம் 30
விளக்கப்பட்டுள்ளபடி ஆழ்வாரை விட்டு பிரிந்து தன் இதயத்துக்கும் ஒரு தூது அனுப்ப வேண்டும் என்று அவருக்கு தோன்றுகிறது. நெஞ்சமே நல்லை நல்லாய். அவன் இதயத்தை பாராட்டுவதில் மீண்டும் மீண்டும் ஏன் ஆழ்வார் பகவானுக்கு தூது அனுப்புவது மீண்டும் மீண்டும் ஏன் ஆழ்வார் பகவானுக்கு தூது அனுப்புவது போல திருவிருத்தம் 30 விளக்கப்பட்டுள்ளபடி ஆழ்வாரை விட்டு பிரிந்து தன் இதயத்துக்கும் ஒரு தூது அனுப்ப வேண்டும் என்று அவருக்கு தோன்றுகிறது. நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் மரியாதைக்குரிய இதயம்? அவர் ஏன் இன்னும் என் செய்தியை பகவானை அடையவில்லை என்று என் சார்பாக நீங்கள் கேட்கிறீர்கள். அது முந்துரா நெஞ்சு, எனக்கு முன்னமே எம்பெருமானை நோக்கி சென்ற இதயம் என்பதால். தட் மீன்ஸ் எனக்கு முன்பே எம்பெருமானை நோக்கி சென்ற இதயம் என்பதால் ஆழ்வார் அதை திரும்ப திரும்ப பேசுகிறார். என்ன இப்படி புகழ்கிறாய் என்று இதயம் கேட்கும்போது நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் மரியாதைக்குரிய இதயம்? அவர் ஏன் இன்னும் என் செய்தியை பகவானை அடையவில்லை என்று என் சார்பாக நீங்கள் கேட்கிறீர்கள். அது முந்துரா நெஞ்சு, எனக்கு முன்பே எம்பெருமானை நோக்கி சென்ற இதயம் என்பதால் ஆழ்வார் அதை திரும்ப போற்றுகிறார். என்ன இப்படி புகழ்கிறாய் என்று இதயம் கேட்கும்போது உன்னை பெற்றாய் என் செய்யோம். நீங்கள் என்னுடன் ஒத்தசைந்து அதே கொள்கைகளை பேசும்போது என்னால் என்ன சாதிக்க முடியாது? ஈஸ்வரன் முடிவு அருள் இருக்கிறார். ஈஸ்வரன் அருளை இருக்கிறார். அதை ஒதுக்கி தள்ளாமல் இருக்க நீ இருக்கிறாய். இதனால் சாதிக்க முடியாதது ஏதும் உண்டா? உன்னை பெற்றாய் என் செய்யோம். நீங்கள் என்னுடன் ஒத்திசைந்து அதே கொள்கைகளை பேசும்போது என்னால் என்ன சாதிக்க முடியாது? ஈஸ்வரன் முடிவு அருளை இருக்கிறார். அதை ஒதுக்கி தள்ளாமல் இருக்க நீ இருக்கிறாய். இதனால் சாதிக்க முடியாதது ஏதும் உண்டா? இனி என்ன குறைவினம்? இனி என்ன குறைவினம்? முந்தைய சுற்றொடரில் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று தவறாக சொன்னது போல் இருந்தது. முந்தைய சுற்றொடரில் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று தவறாக சொன்னது போல் இருந்தது. ஆனால் பகவான் சிந்தனையின்றி நமக்கு உதவ தயாராக இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும்? அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நித்தியமாக இருக்கும்போது நாம் சுதந்திரமாக தொடர எதுவும் இல்லை. ஆனால் நாம் எதுவும் செய்ய வேண்டுவதில்லையா என்று கேட்பின் ஆழ்வார் கூறுகிறார், ஆம், நாம் செய்ய வேண்டியது ஒன்று உள்ளது. மேலும் விளக்கமாக எம்பெருமான் நம்மை தொடரும் போது இனி என்ன குறைவினம்? முந்தைய சொற்றொடரில் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று தவறாக சொன்னது போல் இருந்தது. ஆனால் பகவான் நிபந்தனையின்றி நமக்கு உதவ தயாராக இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும்? அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நித்தியமாக இருக்கும்போது நாம் சுதந்திரமாக தொடர எதுவும் இல்லை. ஆனால் நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லையா என்று கேட்பில் ஆழ்வார் கூறுகிறார், ஆம், நாம் செய்ய வேண்டியது ஒன்று உள்ளது. மேலும் விளக்கமாக எம்பெருமான் நம்மை தொடரும் போது அந்த மாபெரும் வாய்ப்பை புறக்கணிக்காமல் அவரை பிடித்து கொள்ள வேண்டும். மைந்தனை, இந்த நித்திய இளமை எம்பெருமானை யாரேனும் விட்டுவிட முடியுமா? மைந்து இனிமை அழகு வலிமை. மலரால் மணவாளனை திருவாய்மொழி 6:10 அகலகில் என் இறையும் நான் ஒரு கணம் கூட விடமாட்டேன் என்று கூறியது போல் பெரிய பிராட்டியார் தன்னை விட்டு பிரியாத எம்பெருமானை ஒருபோதும் விட்டுவிடாதே என்று சொல்கிறேன். மைந்தனை, இந்த நித்திய இளமை எம்பெருமான் யாரேனும் விட்டுவிட முடியுமா? எம்பெருமானே மைந்து இனிமே அழகு வலிமை. மலரால் மணவாளனை திருவாய்மொழி 6:10 அகலகில் என இறையும் நான் ஒரு கணம் கூட விடமாட்டேன் என்று கூறியது போல் பெரிய பிராட்டியார் தன்னை விட்டு பிரியாத எம்பெருமானை ஒருபோதும் விட்டுவிடாதே என்று சொல்கிறேன். துஞ்சும் போதும் விடத்த தோடர் கண்டே. துஞ்சும் போதும் விடத்த தோடர் கண்டே. நான் தகுதியற்றவன் என்று சொல்லிவிட்டு வெளியேற முயற்சித்தாலும் நீங்கள் அவரை பிடித்து கொள்ள வேண்டும். விஸ்லேஷம் பிரித்தல், விநாசம் அழிவு என விளக்கப்படுகிறது. அவரை பொறுத்தவரை துஞ்சுதல் அழிந்து போவது என்பது ஸ்ரீ ராமாயணம் அயோத்தியா காண்டம் 31.5
முகூர்த்தமபி ஜீவாக. உங்களை பிரிந்து பிறகும் ஒரு கணம் மட்டுமே நாங்கள் உயிருடன் இருப்போம். ஸ்ரீ லக்ஷ்மணரால் ஸ்ரீ அம்மாவிடம் விளக்கப்பட்டுள்ளபடி பிரிந்து செல்வது என்று பொருள். ஆழ்வார் நான் சொன்னாலும் அவரை விட்டுவிடுங்கள், நீங்கள் அவரை விட்டுவிடாதீர்கள் என்கிறார். மருந்து அருந்துவது போல் பகவானையும் அருந்துகிறீர்கள் என்கிறார். அகலகில் என் இறையும் என்று பிராட்டி சொல்லும் எம்பெருமானை அனுபவிக்கிறீர்கள் என்றும் கூறுகிறார். துஞ்சும் போதும் விடாது தோடர் கண்டேன். நான் தகுதியற்றவன் என்று சொல்லிவிட்டு வெளியேற முயற்சித்தால் நீங்கள் அவரை பிடித்து கொள்ள வேண்டும். விஸ்லேஷம் பிரித்தல், விநாசம் அழிவு என விளக்கப்படுகிறது. அவரை பொறுத்தவரை துஞ்சுதல் அழிந்து போனது என்பது ஸ்ரீ ராமாயணம் அயோத்தியா காண்டம் 31.5. முகூர்த்தம் அப்பி ஜீவாக. உங்களை பிரிந்த பிறகும் ஒரு கணம் மட்டுமே நாங்கள் உயிருடன் இருப்போம். ஸ்ரீ லக்ஷ்மணரால் ஸ்ரீ அம்மாவிடம் விளக்கப்பட்டுள்ளபடி பிரிந்து செல்வது என்று பொருள். ஆழ்வார் நான் சொன்னாலும் அவரை விட்டுவிடுங்கள், நீங்கள் அவரை விட்டுவிடாதீர்கள் என்கிறார். மருந்து அருந்துவது போல் பகவானையும் அருந்துகிறீர்கள் என்கிறார். அகலகில் என் இறையும் என்று பிராட்டி சொல்லும் எம்பெருமானை அனுபவிக்கிறீர்கள் எனவும் கூறுகிறார். எம்பெருமான் ஜிய திருவடிகளே சரணம். தேங்க்யூ.